ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைங்க. உடம்பு சரியில்லைங்கிறது வந்துட்டு பொதுவாக நடிகர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு விரலில் ஒரு கீறல் பட்டால் கூட அதுக்கு வந்துட்டு மாவு கட்டு போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய மனநிலை தான் பெரும்பாலான நடிகர்களுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியில் தனக்கு ஒரு பிரச்சனை இல்லை வாட் எவர் இட் இஸ், வைரல் ஃபீவர், ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்போது கூட தான் நடித்த படம் ரிலீஸ் ஆகுது, 12 வருஷம் கழிச்சு அந்த படம் வருது, அந்த படத்தினுடைய ஒரு ப்ரொமோஷனுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு நம்மளும் போய் நிற்கணும்னு நினச்ச அந்த மனசு இருக்கு இல்லையா, அதுதான் விஷாலினுடைய ஆக சிறந்த பண்பாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவர் உடம்பு சரியில்லை அப்படின்னா அவர் அந்த ஈவெண்ட்டுக்கு வராமே இருந்திருக்கலாம். டோட்டலாக அவர் வந்துட்டு அதை மறைச்சு கூட வச்சுருந்துருக்கலாம். அதை பற்றி வெளியில் சொல்லாமல் காட்டிக்காமல் அந்த ஈவெண்ட்டுக்கு அவர் வராமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் தாண்டி சுந்தர்சியோ குஷ்புவோ யாரும் அவரை விட்டு ப்ரெஷரும் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது. ஆனால் இன்னைக்கு தேதியில் மிகப்பெரிய நடிகர்களாக சொல்லக்கூடிய எல்லா நடிகர்களுமே, பெரும்பாலான நடிகர்கள், குறிப்பாக வந்துட்டு அது நயன்தாராவாக இருக்கட்டும், அஜித் குமாராக இருக்கட்டும், யாருமே வந்துட்டு ப்ரமோஷனுக்கு வரமாட்டாங்கன்னு ஒரு சர்ச்சை ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். அது வராங்க வரல, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என் படம் 12 வருஷம் கழிச்சு என் படம் வருது, அந்த படத்துக்கு நான் வந்து நிற்கிறேன்ற அந்த பண்பு எக்ஸ்ட்ரானரி.